கடந்த ஜூலை மாத இறுதியில் சமையல் கலைஞரும் நடிகருமான மாதம்பட்டி ரங்கராஜ திருமணம் செய்து கொண்டதாக ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிசில்டா சமூக வலைதளத்தில் சொன்னாங்க. அதோட சில தினங்கள் கழித்து 6 மாத கர்ப்பமாக இருக்கிறேன், குழந்தைக்கு ராஹா ரங்கராஜ் அப்படின்ற பெயர் வச்சிருக்கோம் அப்படின்னும் மகிழ்ச்சியோட புகைப்படங்களை வெளியிட்டிருந்தாங்க. முதல் மனைவி இருக்கும்போது விவாகரத்து செய்யாமல் எப்படி ரங்கராஜ் 2வது திருமணம் செய்து கொண்டார் அப்படின்னு அப்போவே கடும் விமர்சனங்கள்லாம் இருந்துச்சு. இந்த நிலையில் வயிற்றில் இருக்கும் கருவை கலைக்க சொல்லி மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை அடித்து துன்புறுத்துவதாக காவல் நிலையத்தில் புகார் அளித்து ஜாய் கிறிசில்டா மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. மாதம்பட்டி ரங்கராஜ் ஜாய் கிறிசில்டா காதல் மற்றும் திருமண விஷயத்தில் உண்மையிலேயே என்ன நடந்தது, திருமணம் அறிவிப்பு வெளியிட்ட ஒரே மாதத்தில் ஜாய் கிறிசில்டா காவல் நிலையம் சென்றதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி இப்போ நாம் பார்க்க போகிறோம். இந்தியாவின் திறமையான சமையல் கலைஞர்களில் ஒருவராக பார்க்கப்படக்கூடியவர் தான் மாதம்பட்டி ரங்கராஜ். 42 வயதான இவர் 2019ஆம் ஆண்டு வெளியான மெஹந்தி சர்க்கஸ் படத்தின் வழியாக தமிழ் சினிமாவில் கதாநாயகனாக அறிமுகமானார். புகழ்பெற்ற நிகழ்ச்சிகளில் ஒன்றான குக் வித் கோமாளியில் இப்போது நடுவராக இருக்கார். இயக்குனர் ராஜமௌலி தொடங்கி யோகி பாபு வரை பிரபலங்கள் பலருடைய குடும்ப நிகழ்ச்சிகள், வெற்றி கொண்டாட்டங்கள், சினிமா விழாக்கள் எல்லாத்துக்குமே இவருடைய கேட்ரிங் நிறுவனம் தான் உணவு ஏற்பாடுகளை செஞ்சுட்டு வராங்க. குறிப்பாக கடந்த 3 ஆண்டுகளை இவருடைய நிறுவனம் அசுர வளர்ச்சி எட்டியது. இதன் காரணமாக தனி ஹெலிகாப்டரில் செல்லும் அளவுக்கு ரங்கராஜின் சொத்து மதிப்பு உயர்ந்தது. தற்போதைய நிலவரப்படி இவரது சொத்து மதிப்பு பார்த்தோம் அப்படின்னா 1000 கோடி ரூபாய்க்கு மேலே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்தியா மட்டும் இல்லாமல் சிங்கப்பூர், துபாய், மலேசியா உள்ளிட்ட நாடுகளிலிருந்தும் இவரது நிறுவனத்திற்கு ஆர்டர்கள்லாம் வருது. அதனால் அங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் மத்தியிலும் இவர் பிரபலமானவராக இருக்கார். இவ்வளவு புகழ் வெளிச்சத்தில் இருந்த ரங்கராஜ் இப்போது தொடர்ச்சியாக சர்ச்சைகளில் சிக்கிட்டு வரார். ரங்கராஜிற்கு ஏற்கனவே வழக்கறிஞர் ஸ்ருதி என்பவருடன் திருமணமாகி 2 மகன்கள் இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிசில்டாவை ரங்கராஜ் காதலிப்பதாக தகவலாம் வெளியாச்சு. இதை உறுதி செய்வது போல ஜாய் ரங்கராஜுடன் இருக்கக்கூடிய புகைப்படங்களை கடந்த பிப்ரவரி மாதம் சோசியல் மீடியாக்களில் வெளியிட்டாங்க. அதோட காதலர் தினத்தில் எனக்கு சூரியகாந்தி மலரை பரிசளித்தார் அப்படின்னும் பதிவிட்டு பரபரப்பை கிளப்பினாங்க. ரங்கராஜின் முதல் எழுத்தான ஆர் என்னும் இன்சியலுடன் கழுத்தில் தங்கச் சங்கிலி அணிந்த புகைப்படத்தையும் சோசியல் மீடியாவில் வெளியிட்டாங்க. ஜாய் கிறிசில்டாவினுடைய புகைப்படங்கள் எல்லாத்திலையும் பார்த்தோன்னா 2 பேரும் ஒரே நிறத்தில் ஆடைகள் அணிந்து காணப்பட்டாங்க. இதனால் இருவரும் திருமணம் செய்து கொள்ள போகிறாங்களா அப்படிங்கிற கேள்வி இருந்துச்சு. ஜோதிகா நடிப்பில் வெளிவந்த பொன்மகள் வந்தால் திரைப்படத்தின் இயக்குனர் பெட்ரிக் ஜாய் கிறிசில்டா இருவரும் 2018ஆம் ஆண்டு திருமணம் செய்து 2023ஆம் ஆண்டு பிரிவதாக அறிவித்தாங்க. இதன் காரணமாகவும் இந்த விவகாரம் மிகுந்த கவனம் பெற்றது. எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைப்பது போல ஜூலை 26ஆம் தேதி தன்னுடைய சமூக வலைதளத்தில் மாதம்பட்டி ரங்கராஜை திருமணம் செய்து கொண்டதாக ஜாய் அறிவித்தாங்க. அடுத்த சில நாட்களிலேயே 6 மாதம் கர்ப்பம், குழந்தைக்கு நாங்கள் இப்போது பெயர்லாம் வச்சுட்டோம் அப்படிங்கிற சொல்லி ராஹா ரங்கராஜ் அப்படின்ற பெயர் நாங்கள் வச்சுருக்கோம், குழந்தைக்கு இப்போவே நாங்கள் பெயர் முன்கூட்டி வச்சுட்டோம் அப்படிங்கிற மாதிரி புகைப்படங்களை வெளியிட்டாங்க. முதல் மனைவியை விவாகரத்து செய்யாமலேயே எப்படி 2வது திருமணம் செய்து கொண்டார் அப்படின்னு அப்போது மாதம்பட்டி ரங்கராஜுக்கு எதிராக கடும் விமர்சனங்கள்லாம் இருந்துச்சு. இடையில் என்ன நடந்தது அப்படின்னு தெரியல. வயிற்றில் இருக்கும் கருவை கலைக்க சொல்லி ரங்கராஜ் தன்னை அடித்து துன்புறுத்துகிறார் அப்படின்னு ஜாய் இப்போது காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்காங்க. இது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இது குறித்து அவங்க பேட்டி கொடுக்குறாங்க. இந்த பேட்டியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மனைவி ஸ்ருதியும் நானும் ஜுடிஷியல் செப்பரேஷன், அதாவது சட்டப்படி பிரிந்து வாழ்வதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி என்னை திருமணம் செய்து கொண்டார். என்னை எம்ஆர்சி நகரில் இருக்கக்கூடிய திருவேதி அம்மன் கோவிலில் 2 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடந்தது. நான் இப்போ 7 மாத கர்ப்பமாக இருக்கேன். என்னுடைய குழந்தைக்காக தான் போராடுறேன். மாதம்பட்டி ரங்கராஜ் என்னுடைய கணவர். திருமண புகைப்படங்களை முன்பே நான் வெளியிடாமல் இருந்தேன், இப்போ வெளியிட்டிருக்கேன். ஏன் முன்னாடி வெளியிடலாம், அதுக்கு அவங்க பெற்றோர் தான் காரணம் அப்படின்றாங்க. ஜுடிஷியல் செப்பரேஷன்ல இருக்காருன்னு சொன்னாருங்க. ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோட ஜுடிஷியல் செப்பரேஷன்ல இருக்கிறேன்னு சொன்னாரு. ஸோ அவரை நம்பி தான் நான் வந்து இந்த கல்யாணத்தை பண்ணினேன். ஆமாம், கல்யாணத்தை பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஒரு 1.5 months தெர் இஸ் நோ கம்யூனிகேஷன், நோ கான்டாக்ட். ஸோ அதுக்காக தான் நான் ஃபைட் பண்ணிட்டு இருக்கேன்.
சார் கிட்ட உள்ள கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். சார் வில் டேக் கேர். கம்ப்ளைண்ட்ல நான் கொடுத்தது வந்து அவர்கிட்ட எந்த கம்யூனிகேஷனும் இல்லை. இப்போ நான் வந்து 7 months ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறேன். அதாவது அப்ரப்டாக கட் பண்ணிட்டு போயிட்டாரு. ஸோ எனக்கு அது இந்த குழந்தைக்கும் எனக்கும் ஒரு பதில் வேணும். அதுக்காக நான் வந்து கம்ப்ளைண்ட் உள்ள கொடுத்துருக்கேன். எங்கள் வாழ்க்கை அமைதியாக போயிட்டு இருந்துச்சு. இப்போ சென்னையில் இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட்டில் சேர்ந்து வாழ்ந்தோம். திடீர்னு என்னை விட்டு போயிட்டாரு. அவரை தொடர்பு கொள்ள முடியலை. ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவரை பார்த்து பேச முயற்சி பண்ண என்னை அடித்து விரட்டிட்டாரு. என் வயிற்றில் வளரக்கூடிய குழந்தைக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் தான் அப்பா. குழந்தைக்கும் எனக்கும் தான் போராடுறேன். அது தொடர்பாகவே போலீஸில் புகார் கொடுத்துருக்கேன். இந்த குழந்தைக்காக அவர் எனக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு அவர் என்னை ஏமாத்திட்டாரு. அவர் எனக்கு பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க ஜாய் ரங்கராஜ் இருவரும் காதலிப்பதாக செய்திகள் வெளியான போது குடும்பத்தோடு இருக்கக்கூடிய புகைப்படத்தை பகிர்ந்து நான் மாதம்பட்டி ரங்கராஜனுடைய மனைவிதான் அப்படின்னு ஸ்ருதி பதிலடி கொடுத்திருந்தாங்க. ஆனால் திருமணம் குறித்த செய்திகளுக்கு அவர் தரப்பில் இருந்து எந்த ஒரு பதிலும் வெளியாகலை. மாமா மகளான ஸ்ருதியை தான் மாதம்பட்டி திருமணம் செய்திருக்கிறார். ஜாய் கிறிசில்டா திருமண புகைப்படங்களை பகிர்ந்த பின்னர் கோவையில் நடந்த விழா ஒன்றுக்கு மனைவியுடன் ரங்கராஜ் வந்திருந்தார். அப்போது 2 பேருமே ஒருவருடன் ஒருவர் பேசிக்கொள்ளாமல் இறுக்கமான ஒரு முகத்துடனே காணப்பட்டாங்க. இது தொடர்பாக முன்னர் ஒரு முறை ரங்கராஜ் என்னுடைய வாழ்க்கை தொடர்பான எல்லா கேள்விகளுக்கும் என்னால் பதில் சொல்ல முடியாது. சில விஷயங்கள் என் தனிப்பட்ட வாழ்க்கை தொடர்பானது, அது குறித்து நான் ஏன் பேசணும், அதே நேரம் அவசியம் பேசியாக வேண்டும் என்கிற போது நானே தெளிவாக பேசுவேன். என்னுடைய குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ரொம்ப பர்சனலான விஷயங்களை எதை பற்றியும் இப்போது நான் பேச விரும்பலை அப்படின்னு பட்டுப்படாமல் பேசியிருந்தார். இப்போ காவல் நிலையம் வரை இந்த பிரச்சனை போயிருக்கிறதால மாதம்பட்டி ரங்கராஜ் இதற்கு விளக்கம் அளிப்பார் அப்படின்னும் எதிர்பார்க்கப்பட்டது.